ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் ட்ராவலன்ஸ். உங்களை எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து ஒரு சீரீஸ் செஞ்சுட்டு போகிறோம். அந்த சீரீஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி எபிசோடுன்னு நான் நினைக்கிறேன். யா என்னென்னு சொன்னால், இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு மீனவ தொழிலாளியை வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணுற மாதிரி தான் ஐடியா. என்னென்னு சொன்னால், அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற சவால்கள், இந்த கடல் தொழில் அவங்க எப்படி செய்துன்னு சொல்லி அது சம்மந்தமான ஒரு வீடியோ எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுகளுக்காக. ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்கோ. நாங்கள் இன்னும் இது சம்மந்தமாக இது போல் சுவாரஸ்யமான நிறைய வீடியோக்களை கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் until the end. ஸோ சேனலுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ வித் தட், சேனல் பிடிச்சிருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கனை டிங் நினச்சிக்கிட்டு போங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். சரி காய்ஸ், இவர் தான் எங்களோட ஜாயிண்ட் ஆகிக்கிற ஒரு மீனவர். அவர்கள்கிட்ட நாங்கள் வந்து சில கேள்விகள் கேட்போம் இது சம்மந்தமாக. ஓகே, உங்களை பற்றின சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட பேர், ஊர்? என் பேர் ஜெமினிஸ், நாச்சிக்குடா ஊர், சொந்த ஊர். இங்கே தான் இருக்கிறோம். நான் கடத்தொழில் செய்தி. சரி, ஓகே. நீங்கள் வந்து எப்படி போகிறது? டெய்லி போகிறதா? ஓ, டெய்லி காலையில் போவோம், நைட்டு பின்ன 2 மணி 3 மணி டைம் சொல்லிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்க? கடலில் கிட்டக்கா இல்லை வெளியால் ஆழ்கடலுக்கு? சரி, ஓகே. போகிறது வந்து எப்படி போகிறீங்க? ஒரு போட்டா இல்லை உங்களோட தனி போட்டா போகிறது? தனி போட்டு போவோம், 2 ஜாயிண்டாக போவோம். ஏன்னா தூரத்தில் போச்சல தனி போட்டால் போவே இல்லாது. என்ன நடந்தாலும் துணை போட்டு ஒன்று இருந்தால் வரலாம். அதனால் 2 போட்டாக போகிறேன், 10 போகிறேன். 2 போட்டாக போகிறது. சரி, ஓகே. சாதாரணமாக ஒரு போட்டு வந்து எவ்வளோ போகும்? போட்டு புதுசாக இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு 6 லட்ச ரூபான்னு இருக்குது. செகண்ட் ஹேண்டாக 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அப்படி. போட்டோட இன்ஜின்கள் அது விலை கூட. அது விலை கூட. அது விலை ஒவ்வொரு விலை எழுதி ஹோஸ் பவருக்கு ஏற்ற மாதிரியா? ஹோஸ் பவர் 15 என்ன விலை, 25 என்ன விலை, 40 என்ன விலை அப்படின்ட்டு. பொதுவாக நீங்கள் எந்த என்ஜின் வந்து யூஸ் பண்ணுங்க? நாங்கள் இங்கே 15 யூஸ் பண்ணுவோம், 25 யூஸ் பண்ணுவோம். நான் கேட்க இந்த இது கம்பெனி எந்த கம்பெனியிட? நாங்கள் சுசுகி யமஹாடையும் இருக்குது. எது உங்களுக்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸ்? வந்து எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். நாங்கள் ஊரில் பார்க்குறது சுசுகி தான் பாய்க்கிறேன். எப்பயாலும் கடலில் போய்ட்டு என்ஜின் ரெப்பேர்கள் என்ன சரி ஆயினதுக்கா? அந்த டைமுக்கு வந்து நீங்கள் எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்ணுங்க? பக்கத்தில் போட்டில் போனால் கை காட்டி கூப்பிட்டா வருவாங்களா? வந்து விடுவாங்க. அப்படி ஒன்று இருக்கு. எல்லாம் அப்படி தான். யாராக இருந்தாலும் கடலில் வச்சு இன்ஜின் பழுதுன்னு சொன்னால் நம்ம கையை காட்டி கூப்பிட்டா வருவாங்க. வந்து இழுத்துட்டு வந்து கரையில் விட்டு போயிடுவாங்க. தொழிலாளியாக ஒத்துமை தான். நாளைக்கு அவருக்கு நடந்தாலும் நாளைக்கு இன்னொருத்தன் இருப்பான் தானே. அதனால அப்படித்தான். சரி, ஓகே. இதில் வந்து நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுங்க? நல்ல விஷயங்கள்னு சொல்லுன்னு சொன்னால். நல்ல விஷயம்னா எல்லாம் நல்ல விஷயம் தான். இதில் சவால்கள் இருக்குதான், எல்லா பிரச்சனையும் இருக்குதான். உங்களுக்கு எப்படி வருமானங்கள் எல்லாம் போதுமாயிக்குதா? வருமானம் இப்படித்தான். அந்த நண்டு சாப்பிடுக்கலாம், தேடிக்கொள்ள நண்டு வேலை தேடிக்கொள்ளல. இன்றைக்கு நண்டு போடும், நாளைக்கு படாது. சில டைமில் மனநேயம் இல்லாமல் காசு இல்லாமல் வருவோம். இன்றைக்கு தொழில் நடந்தா நாளைக்கு மனநேக்கு கடன் தான். மண்ணெண்ணைக்கு வந்து உங்களுக்கு என்ன சரி மானியங்கள் அப்படி இப்படி சரி கிடைக்கிறா? மானியம் கொடுத்தாங்க தான். இப்போ வரையில, இப்போ இன்னும் வரல. ஆனால் வந்தது கொடுத்தாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எல்லா போட்டுக்கும் வந்து பொதுவாக என்ஜினை வந்து கலட்டாமல் தான் வச்சு. நான் வந்து பொதுவாக கொழும்புல காணு இன்னொரு விஷயம் சொன்னால் என்ஜினை கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே கழட்டிடுவாங்க. இங்கேயும் அப்படி தான். இங்கேயும் கழட்டி தான் போவாங்க. அவங்க இங்கேயும் சில இன்ஜின் பாதுகாப்புக்கு இருக்கும் தானே. கேமராக்கள் இருக்கு, போட்டு கேமராக்கள் இருக்கிறதால அதுக்குரிய பாதுகாப்பு உண்டு. ஓகே, சரி, ஓகே. நீங்கள் களவும் போகிறேன் தான். அதுலேயும் களவு போகும். பேர்லாம் கழட்டி போயிடுவாங்க. எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு சவாலிக்கத்தான் செய்யுது. சரி, ஓகே. சரி, இதில் வந்து வேறு என்ன நீங்கள் ஃபேஸ் பண்ண சவால்கள்? காற்று மழையில் வந்தால் தொழில் போக மாட்டோம்.
அந்தாண்ட வருமானம் இல்லை எங்களுக்கு நாளாந்து போனால் தான் எங்களுக்கு வருமானம். ஒரு நாளும் போனால் தான் வருமானம். இன்றைக்கு தொழில் போகல எனக்கு காற்று மழை குணங்கள் கோரிக்கை நீ நேற்று நாள் முழுக்க மழை பெஞ்ச இடத்தாலையும் போகல. இந்த இடத்துல வந்து பாதுகாப்புக்காக நேவியால போட்டு வச்சுக்கிறது. நேவி சொல்லுவாங்க காற்று மழைன்னு சொன்னா சொல்லுவாங்க சொல்லி போவிட வாங்கிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க என்ன உயிர் பாதுகாப்பு தானே அவங்க நமக்கு சொல்றது. அவங்களோட எதுக்கு சொல்றது, அவங்க நம்மளோட உயிருக்கு பாதுகாப்பு தான் அவங்க சொல்றது. போவாங்க இன்றைக்கு காற்று மழை அறிக்கி போவேன் சொல்லி மதிப்பாங்க. எவ்வளோ காலமா நீங்க இதுல வந்து இதுல மீன் பிடிக்க தொழில் இருக்கிறீங்க? என்னென்ன பார்த்தா நான் ஒரு 15 வயசுல தொழிலுக்கு போனேன். இப்போ எனக்கு வயசு 30. 15 வருஷம். 15 வருஷமா தொழில் செய்து. மீன் பிடிச்ச போனால் வந்து சாதாரணமாக ஒரு எத்தனை கிலோ மட்டும் பிடிச்சிட்டு வாருது? அது மீன் தொகை சொல்ல இல்லாது. சில டைமில் 50 கிலோ படும், 10 கிலோ படும், 20 கிலோ படும். ஒவ்வொரு காலம் எல்லாம் வந்து இதுல வந்து இதாகிறது தானே. நீங்க வந்து எப்படி மீனை வந்து இந்த இடத்துல தான் மீன் நிற்கிற இடத்த கண்டுபிடிச்சி எப்படி? மீனா அது கலக்கு போடுவோம், அதுகளுக்கு மீன்கள் பாஞ்சு தெரியும். அதுகளெல்லாம் வச்சு பறவைகள் போகிற அதையும் வச்சு பார்க்குறீங்க. அது சில மீன்கள் காட்டாது, அது நம்ம சும்மா வலையை வச்சுட்டு போக வேண்டியதான். அதை விடிய பிடிக்க சொல்ல பட்டா லக். சில மீன்கள் கலக்கல் போடுங்க, சும்மா மேலே தெரியும் பார்த்துக்கிட்டு வலையை வச்சு வளைஞ்சு அடிக்கிட்டு அதை வச்சு வளைச்சி அடிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட வந்து மீனை வாங்குற ஆட்கள் வந்து இந்த மீன் தான் தேவைன்னு சொல்லி அப்படி இல்லை. ஒரு மார்க்கெட்டில் கூற சொல்ல அவங்க விலையை கூறுவாங்க. வியாபாரி அவனுக்கு ஏற்ற விலைக்கு அவர் கேட்க சொல்ல கொடுத்துடுவாங்க. சரி, ஓகே. என்ன விலைன்னு சொல்லி இல்லை இன்றைக்கு 500 ரூபா போனால் நாளைக்கு 300 ரூபா போகும். நாளைக்கு அது எடுக்கவே மாட்டாங்க. இந்த சில டைமில் அவங்களோட பிரச்சனைக்கு தானே விலைகள் பிரச்சனைகள், அதால் எடுக்க மாட்டாங்க. இங்கிருந்து எக்ஸ்போர்ட்டுக்கும் போகிறா மீன் வந்து கொம்பனி மீன்களும் இருக்கு, அதுக்கு எக்ஸ்போர்ட் போகும். மற்ற மீன்லாம் வியாபாரி மாதிரி இந்த ஊரில் விற்கிறதுக்கு போடுவாங்க. நண்டுகள் வந்து கொம்பனி தான். நண்டெல்லாம் கம்பெனி தான். அது கொம்பனி தான், அது வியாபாரிலாம் எடுக்க மாட்டாங்க. வியாபாரிக்கு இல்லை, அது எக்ஸ்போர்ட் தான். எக்ஸ்போர்ட்டு தான். நண்டுக்கு வந்து ஃபேக்ட்ரி ஒன்று இங்கே உண்டா இல்லை? ஒன்று இருக்கு, ஒன்று கொம்பனி வைக்கிறாங்க, இன்னொரு கொம்பனி சாமான் எடுத்து இன்னொரு கொம்பனி கொடுக்குறாங்க. கைமாத்து வேலையும் சரி. ரேட்டாக கொடுக்கல அது கொம்பனிக்கு. நாங்கள் ஒரு மொஸ்ட்டை கொடுத்து தான் மொஸ்ட் கைமாத்து, அவர் தான் கைமாத்து. அப்படி கொள்ளை மீனவர்களுக்கு வந்து சரியான தொகை வந்து சேரில்லை, விலை வாய்ப்பு வராது. எங்களுக்கு இவ்வளோ தான் விலைண்டா அந்த விலை தான் எங்களுக்கு. சரி, நம்ம டொலர்கள் விலைகள் குறைய சொல்ல எங்கள் நண்டில் விலை குறைப்பாங்க. நண்டில் விலை இப்போ அந்த எங்களுக்கு மண்ணைக்கு விலை குறைக்க மாட்டாங்க. ஆனால் நண்டில் விலை குறைச்சா எங்களுக்கு நஷ்டம். இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய்க்குன்னு சொன்னால் 5,000 மண்ணை உடனே 5,000 ரூபாயில் வார 2 பேர் காணாது. இங்கே நிற்கிறது காணாது, போட்டுக்கு காணாது, வலைக்கு காணாது. அதான் பிரச்சனை. மண்ணை வெளிநாடு வழியில் டொலர்கள் குறைச்சிட்டாங்கன்னு சொன்னால், கூட்டிட்டாங்கன்னு சொன்னால் இங்கே விலை ஏறும். குறைஞ்சின்னு சொன்னால் இங்கே டொலர்கள் விலை குறையமா இருந்தால் விலை வாய்ப்பாங்க. கூட்டிட்டு சொன்னால் நம்மளோட இங்கே நாட்டுகளை டக்குன்னு அதான் வெளிநாடு ஏற்றுமதி தானே எல்லாம் அதில் தான் இருக்கு. டொலர் விஷயத்தில் எல்லாம் ஏறி குறைய சொல்ல தான் எங்களுக்கு இருக்கு. அதில் தான் விலை மாற்ற மாதிரி. சில டைமில் 1,500 ரூபா போகிற நண்டு கடைசியில் 500 ரூபான்ட்டுருவாங்க. ரெண்டு டொலர் அங்கே இதாகிருமே, இங்கே டெக்ஸுகள் கூடிடும். அப்போட நம்மகிட்ட தான் குறைச்சிருப்பாங்க. அதான் இங்கே பிரச்சனை. விலை இதான் விலைன்னு சொல்ல இயலாது. ஒரு மாதத்துக்கு ஒரு தொடர்ந்து அந்த விலையாகிக்கும். இன்னொரு மாதம் சொல்லுவாங்க விலை இறக்கிட்டாங்க. அப்போ நம்ம யார்கிட்ட கொடுக்குறது? கொடுத்தவங்க தான் கொடுக்குறோம், வேறு யார்கிட்ட கொடுக்குறோம்? அப்போ தொழிலாளி தான் எல்லாத்துலேயும் அடிபடுறது. கூடுதல் அடிபடுறது தொழிலாளி தான். நஷ்டமோ லாபமும் தொழிலாளி தான் இல்லை. ஏன்னா நாங்கள் மழை வெயிலும் பார்க்காம தொழில் போயிட்டு வந்து கொடுத்தா எங்களுக்கு அதே விலைக்கு தான் அந்த இது நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம். நாளைக்கு எங்களுக்கு தொழில் நடக்காட்டி மண்ணெண்ணெய்க்கு திருப்பி மொஸ்டாமே நீக்க போகிறோம். கடத்தொழில் பிரச்சனை தான். இன்றைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும்னு சொல்ல இல்லாது. அப்படியும் ஓடிட்டு நிற்க வேண்டியான். அண்ணண்ட செலவுக்கு தான். அண்ணன் சரி, ஓகே. எங்களோட வீடியோவில் வந்து இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.
கைஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வந்து எங்களோட இங்கே இந்த 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 நாச்சிக்கூடால வந்து மீன் பிடிச்ச போகிற ஒரு மீன்பிடி தொழிலாளியிட ஒரு இன்டர்வியூ தான். சாதாரணமாக அவங்க ஃபேஸ் பண்ண டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயங்களை தான் நாங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றின ஐடியா இல்லாத ஆட்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு உங்களுக்கான ஒரு என்ன சொல்லு ஒரு நாலேஜ் லேர்னிங் இதாக இருக்கும். அப்படி இல்லை இதை பற்றி தெரிஞ்ச ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து சும்மா உங்களுடைய ஒரு இதை வந்து மேலோட்டம் இது பண்ணிக்கொள்ள ஒரு விஷயமாயிருக்கும். யா ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனலை பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கனை டிங்னு நெஸ்கிட்டு போங்க. ஸோ அப்படி இது பண்ணினால்தான் உங்களுக்கு எங்களோட போடு எல்லா வீடியோவும் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யா see you in the next video. Peace.